எஸ்ஆர் சம்பந்தமாக ஒரு பூத் கமிட்டி நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி ஒன்றிய நிர்வாகிகள், பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன். ஒரு சில பேர் அட்டன் பண்ணியிருக்கேன் மீட்டிங். அதில் விளக்கமாக சொல்லியிருப்போம். ப்ரௌசரில் வெப்சைட் ஒன்று கொடுத்துருக்காரு. பிஎல்கேன்னு போட்டு அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அதில் இந்த வீடியோ கம்பெனி அதில் கரெக்டாக சொல்லியிருப்பாரு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்தந்த பூத்து உங்களுக்கு பூத்தை ஓட்டு பண்ணல அதில் சரியாக அந்த வீட்டுக்கு வந்து எஸ்ஆர் படிவம் போயிருக்காங்க. இப்போ இங்கே இருக்கீங்க எத்தனை பேர் எஸ்ஆர் படிவம் வாங்கிட்டீங்க? எல்லாரும் வாங்கிட்டீங்களா? கரெக்டாக கொடுத்துட்டீங்களா? அந்த பிஎல்ஓ கரெக்டாக வாங்கிட்டாங்க எல்லாரும். ஏன்னா இப்போ உங்கள் ஏரியாவில் என்ன பிரச்சனை இங்கே நடக்குதுன்னா, உங்கள் ஏரியாவில் உள்ளவங்க பாதி பேர் வெளிநாடு வெளியூர் இங்கே போய் செட்டில் ஆகிடுவாங்க. வீடு இங்கே இருக்கும். கூட்டு போட்டுப்பா அந்த பிஎல்ஓ வந்து பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து அவங்க இல்லை அவங்களை கான்டாக்ட் பண்ணோம், அவங்க ஃபோன் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி அவங்களுக்கு ஓடிபி இல்லாமல் ஆக்கிறதுனா இந்த மாதிரி தரும். நம்ம நிர்வாகிகள் தான் அந்த வீட்டு அந்த உங்கள் பூத்தில் உள்ள எங்கள் பூத்தில் வந்து 1051 ஓட்டு இருக்குது. இந்த 51 ஓட்டையும் நான் வந்து ஒரு வீட்டுக்கு போய் அந்த ஆப்பில் அதான் எடுத்துருக்காரு. அதில் ஒரு வீடியோவில் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். நீங்கள் டேரெக்டாக போகணும். பூத் கட்டி நிர்வாகி கிடைக்கலங்கிறது உங்களுக்கு யார் வேணால் போகலாம். அந்த ஒரு ஊருக்கும் ஒரு நிர்வாகி அந்த ஊரில் போய் நீங்கள் வீட்டுக்கு போகணும். டேரெக்டாக வீட்டில் போய் அங்கே வந்து கரெக்டாக இதில் போய் அந்த வீட்டில் வாசப்பல்லன்னு கரெக்டாக அவங்கள்ட்ட கேட்டு அதில் வந்துட்டு நீங்கள் வந்து அவங்க படிவம் வாங்கிட்டாங்களா இல்லையான்னு நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனாதே அதை ஃபுல் பண்ண முடியும். ரெண்டாவது என்னென்னா, மாவட்டத்திலேருந்து நேற்று வந்து பண்ணுவாங்கன்னா புதுக்கோட்டை மருத்துவம் உறுப்பினர் சரியாக ரொம்ப மந்தமாக அது நம்ம தான் அதை எழுதணும். பாதி பேர் பாமர மக்கள் தான் இன்னமும் டச் ஃபோன் இல்லாதவங்கலாம் இருக்காங்க. பக்கத்தில் ஃபோன் தான் வச்சுருக்காங்க. நம்ம தான் டச் ஃபோன் பசங்க வச்சுருக்கோம், கொஞ்சம் பெண்கள் வச்சுருக்காங்க. இன்றைக்கி உரம் மாறிக்கிட்டோம். நம்ம தான் அவங்களுக்கு உறுப்பினர் கார்டு எப்படி போடணும்னு நம்ம கற்றுக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இப்போ அந்த மிஷினை வாங்கிட்டோம். இன்னமே எந்த ஊரில் இப்போ ஒரு 30 கார்டு இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த ஊருக்கு நாங்கள் அந்த மிஷினை தூக்கிக்கிட்டே வரோம். அந்த இடத்துல வந்து நாங்கள் உறுப்பினர் கார்டை வந்து கையிலே கொடுக்குறதுக்கு இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா அன்னைக்கு கூட நேற்று வந்த வேட்பாளர் சிந்து மேடமோட அதே சொன்னாங்க, உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்த நம்ம பல பேர் இருக்கோம். பட் ஆனால் உறுப்பினர் சேர்க்கை ரொம்ப மொத்தமாக நடக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். நம்ம அதை அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். மிஷின் வாங்கி கொடுத்தோம். நாங்களே ஒரு வீடு தெருக்குனா போய் நாங்களே போட்டு தரோம்னு சொல்லியிருக்கோம். இன்றைக்கி இந்த எஸ்ஆர் இருந்தால் 67 லட்சம் பேர் நீக்க போகிறதா இப்போ எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க. இந்த எவ்வளோன்னு தெரியல. இல்லை பாதி பேர் இறந்தவங்க இருப்பாங்க, பாதி பேர் டிஸ்ட்ரிக்ட் மாறினவங்களாக இருப்பாங்க. இப்படி ஒருத்தவங்களுக்கு 2 இடத்துல ஓட்டுருக்கோம். பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பிறந்த வீட்லேயும் ஓட்டுருக்கோம், அதை மாற்றாமல் இருந்திருப்பாங்க. அதனால இந்த ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு சொல்லணும். அதை இம்பார்ட்டன்ட் ஆகிடுச்சுங்க. நம்ம கிளைக்கலை நிர்வாகி பூத்து நிர்வாகி அதிக ஒர்க்கே இருக்குது. நிறைய பேர் அதை ஃபோன் அடித்தா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் உங்கள் வழக்கை பொறுத்தளவு சார் தான் ஒன்றே செல்ல இருக்காரு. எதாக இருந்தாலும் அந்த கான்டாக்ட் பண்ணணும். உங்கள் ஊரில் நல்லதற்கு ஒருத்தங்க யாராவது உடம்பு சொல்லிக்கலாம், எமர்ஜென்சி அவங்களுக்கு யாராவது இல்லை யாராவது வீடு இடிஞ்சு போயிருக்கணும், மழை டைத்தில் எப்படி அதனால அவங்கள்ட்ட இது பண்ணால் உடனே சாரை கான்டாக்ட் பண்ணி மேற்கொள்ளணும். அவங்க மூலியமாக பொதுக்கிட்ட சொல்லி என்ன ஹெல்ப் வேணும் எல்லா ஏரியாவுக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம கட்சியை வீடு வீடாக கூப்பிட்டு போனாலே 2026 சாமியம் நீங்கள் நினைக்கிற ஒரு ஓட்டுக்கு இந்த வாட்டி 2025 5000 கொடுக்க ரெடியாக 2 கட்சியும் அதை மனசில் வச்சு நம்ம தான் மெனக்கட்டாத களப்படியை ஜெயிக்க வைக்கணும். ரெண்டாவது நம்ம தொகுதியை நம்ம காப்பாற்றணும். இந்த வாட்டி வெட்டிங்கன்னா திரும்ப ஏற்கனவே 10 வருஷமாக இதேக்குள்ள ரகதியாக ஜெயிச்சிருக்காங்க. ஒரு ரூபாய்க்கு எல்லாருக்கும் இல்லை, எல்லா ஏரியாலையும் அதே பண்ணுறது தான். பட் இருந்தாலும் ஒரு பணத்தை அடித்து ஜெயிச்சிடலாம். அந்த ஓட்டுக்கு 5000 ஒரு வீட்டில் 5 ஓட்டு இருந்தால் நம்ம மக்கள் என்னென்னா அந்த நேரத்துக்கு 25,000 பணம் வருது வாங்கிக்கலாம். ஆனால் 5 வருஷம் கஷ்டப்படுறவங்க நம்ம தான். அதை எல்லாரும் நம்ம பூத்து நிர்வாகிகள் ஒன்றிய கலை நிர்வாகி தவறாமல் பிளாக்கை கொண்டு பாருங்கள். உறுப்பினர் சேர்க்கை அதிகப்படுத்த எல்லா இடமும் கொஞ்சம் என்ன ஒரு 5 மாதம் தான் இருக்குது. ரொம்ப மிஞ்சி போனால் ஒரு எலெக்ஷனுக்கு 5 மாதம். இந்த 5 மாதம் நம்ம எஃபர்ட்டை போட்டாங்க. எல்லாருக்கும் வேலை இருக்குது. இப்போ நான் கூட தான் வேலையை வந்துட்டு வந்துருக்கு. எல்லாரும் கொஞ்சம் அந்த ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன டைம் இருக்குதோ அப்போ உங்கள் ஊரை முதல்ல கவர் பண்ணிட்டீங்கன்னாவே எல்லாரும் இந்த ஒர்க்கு பார்த்தா ஈஸியாக முடிச்சுடும். அந்த மேடம் என்ன சொல்லிட்டு போகிறாங்க, ஒரு தெருக்கு நான் வரேன் நீங்கள் கூப்பிட்டுக்கோன்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க அவங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். அவங்க வேட்பாளர் கொண்டு போய் சேர்ந்து தலைவரை கொண்டு போய் சேர்க்கணும். வீட்டில் ஃபோன் வச்சுருக்கோம் விஜய் யாருன்னு தெரியும். பட் மற்றவங்க என்ன நேற்று கூட தான் இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு திமுக வார்டு செயலர் ஒரு 3 நாள் வேலை திட்டத்தில் போய் சொல்கிறாப்புல, நீங்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடாதீங்க, அவர் வந்து 2 நாள் சினிமாவில் இருந்து போயிருக்காரு, நம்ம ஸ்டாலின். அப்போ உங்கள் லட்சணம் என்ன இருக்குது? நீங்கள் ஒழுங்காக நல்லா செஞ்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக மக்கள் ஓட்டு போட போகிறாங்க. நீங்கள் போய் மண்ணு வெட்டலையும்